உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிஎஸ்ஐ நெட் ரிலவெண்ட்டான ஒரு வீடியோ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லீனியர் அல்ஜிப்ரா செக்ஷன். பொதுவாக நான் சொன்ன மாதிரி தான் சிஎஸ்ஐ நெட்டில் லீனியர் அல்ஜிப்ராவோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் ஃபைண்ட் த நல்லிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, இந்த சிஸ்டத்தோட நல்லிட்டி என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராப்ளம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஈஸியாக முடிஞ்சிடும். பட் பிஃபோர் தட் நீங்கள் சில கான்செப்ட்ஸ் இதில் புரிஞ்சுக்கணும். என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி இதை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதான் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது, இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஏன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், இந்த எக்ஸ் அப்படின்றது ஒரு அன்னோன் மேட்ரிக்ஸ், இந்த பி அப்படின்றது ஒரு காலம் மேட்ரிக்ஸ். அதான் நோட் பண்ணிக்கோங்க, காலம் மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்க்ரீனில் தெரியும், நான் சொல்லிட்டே தான் எழுதுறேன், திரும்ப நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸை கம்பரைஸ் பண்ணிக்கிறது தான் இந்த சிஸ்டம். ஓகேவா? இது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஏ, பி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஏ கிவன் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வச்சு தான் சிஸ்டம் டிட்டர்மைன் ஆகும். சிஸ்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறது டிட்டர்மைன் ஆகும். சிஸ்டம் டிட்டர்மைன் ஆக போகுது அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேரம். ரவுச்சீஸ் கேப்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. தேரம் பேர் வந்து ரவுச்சீஸ் கேப்லிஸ் தேரம். Rauchie's Capitalist theorem states that if rank of A is equal to rank of A given B, then the system is consistent. AX equal to B is இதான் இந்த சிஸ்டம்னு யாரும் சொல்கிறாங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி தான் சொல்லுவாங்க. இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு ரெஃபர் பண்ணுவாங்க. சமூகம் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பியும் ஈக்குவலாக இருக்கணும். சரி, எப்போ யூனிக் சொல்யூஷன் அட்டைன் பண்ணோம், சிஸ்டம் எப்போ யூனிக் சொல்யூஷன் அட்டைன் பண்ணோம், ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பி. ஸோ the bracket of square is equal to n. n means number of unknowns. எப்போல்லாம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போல்லாம் வந்து இந்த சிஸ்டம் எதை அட்டைன் பண்ணணும்னா யூனிக் சொல்யூஷனை அட்டைன் பண்ணணும். ஸோ infinitely many solutions rank of a equal to rank of a given b should be strictly less than n. அப்போ வந்து infinitely many solution அந்த சிஸ்டம் அட்டைன் பண்ணணும். சரி, எப்போல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகும், நோ சொல்யூஷன் ஸ்டேட்டுக்கு எப்போ போகும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பியும் ஈக்குவலாக இல்லாதப்போ சொல்யூஷன் சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்ட் அட்டைன் பண்ணி சொல்யூஷனே கிடைக்காம போயிடும். விச் இஸ் நோ சொல்யூஷன் அப்படின்ற கேஸ்க்குள்ளே இது வந்துடும். இதெல்லாம் கண்டென்ட்ஸ். ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏ கிவன் பி எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியும் உங்களுக்கு, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் கோத்துட்டு பண்ணலாம். லிசன், இப்போ வந்து இந்த கண்டென்ட்ஸ் போக இப்போ இந்த சமக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கலாம். லிசன், எஸ், நான் supposed to be taken over A. What is A? The coefficient matrix 1 minus 1 1, 2 minus 2 2, 3 minus 3 3. இதுதான் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா கோஎஃபிஷியன்ஸையும் கலெக்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். தென் எக்ஸ் ஈக்குவல் டு XYZ. இது வந்து XYZ அப்படின்ற பேட்டர்ன். பி அப்படின்றது யார் அப்படின்னா -9 -18 -27. இதுதான் இந்த பி அப்படின்ற பார்ட். எஸ், தென் இதுக்கு அடுத்து இதெல்லாமே கண்டென்ட்ஸில் உங்களுக்கு வந்துடுது. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். அந்த ரேங்க் கிடைச்சா தான் உங்களுக்கு நல்லிட்டி கிடைக்கும். ஸோ இதோட ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதோட ரேங்க் என்னவாக இருக்கும் சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ என்னன்றதை செக் பண்ணலாம். திரும்ப ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் நீங்கள் எக்கலன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுங்கள். எக்கலன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் ஆன்சர் as 0 0 0 0 0 0. By using the operations R2 tends to R2 minus 2 R1 and R3 tends to R3 minus 3 R1. இது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ சிம்பிளி இதுலேருந்து என்ன வந்துடும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ இதுலேருந்து 1ன்னு சொல்லி வந்துடும். ஸோ we have only one non-zero rows. இதுக்கு முன்னாடி சொன்னது கண்டென்ட். ஒரு சிஸ்டமில் இருக்கிற சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன்ஸ் அதை வந்து ப்ளேஸ் பண்ணி பேசிக்கணும். தென் வாட் அபவுட் நல்லிட்டி? Nullity of A equal to number of unknowns minus rank. Number of unknowns here we have 3 unknowns. So 3 number of unknowns or number of columns ரெண்டு ஒன்று தான். 3 minus 1 which is equal to 2. ஸோ இந்த சிஸ்டமோட நல்லிட்டி என்ன அப்படின்னா 2. ஸோ n of A equal to 2ன்னு சொல்லி வரும்.
இந்த தியரம் என்னது? இந்த தியரம் படிக்கிறப்ப எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் தியரம் இஸ் noted to be Sylvester's theorem. Sylvester's theorem, yes. ரேங்க் நலிட்டி சில்வஸ்டர்ஸ் தியரம். நிறைய சில்வஸ்டர்ஸ் தியரம் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த ரேங்க் நலிட்டி சில்வஸ்டர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கண்டென்ஸ். நலிட்டி கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒரு சிஸ்டம் கொடுத்தா சிஸ்டம் எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், எப்போ யூனிக் சொல்யூஷன் அட்டைன் பண்ணும், எப்போ இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன் அட்டைன் பண்ணும், எப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக மாறும், எப்போ நோ சொல்யூஷன் கேஸ் வரும், இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் இதோட முடியுது. நான் வந்து இதுலேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒர்க் மட்டும் இதில் கொடுக்குறேன். ஸோ நோட் ஆன் த ப்ராப்ளம். rank of A equal to 3. Rank of A equal to 3. Let A be a 5x5 matrix. Rank of A என்ன வந்துச்சு உங்களுக்கு? 3ன்னு சொல்லி வந்துருக்கு. ஓகே. And B is a அது ஒரு 5x5 matrix such that rank of B equal to 2. Rank of B வந்து 2. What is rank of AB? என்ன வரும்? Rank of BA என்ன வரும்? ஒருவேளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏ சப்போஸ் 2 to 5 இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணலாம். இல்லை ரேங்க் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க முடிஞ்சால் என்ன ஆன்சர்ன்றதை சொல்லலாம். ஜட்ஜ் பண்ண முடியும். யூ கேன் டூ இட். ஸோ இது வந்து உங்களுடைய கொஸ்டின். நீங்கள் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். வில் கெட் யூ பேக். அதே மாதிரி சிஎஸ்ஐ நெட்டுக்கும் பிஜிடிஆர்ஜிக்கும் கோச்சிங் கிளாஸஸ் வந்து கோர்ஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதோட அவைலபிலிட்டி எப்பயுமே இருக்கும் நம்மகிட்ட. இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் ஒரு 1 month கழிச்சு பார்த்தாலும் அப்போயே நம்மகிட்ட அந்த அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ ஏர்லியாக உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப எசென்ஷியலாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூட்டிலைசேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் ரிலவெண்ட் ஏதாவது கண்டென்ட் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். வி வில் கிளியர் இட் ஆஃப். அண்ட் தென் கோர்ஸ் சம்மந்தமாக கோர்ஸில் ஜாயின் பண்ண ஏதாவது வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அவர் டீம் வில் கெட் யூ பேக். ஆர் அதர்வைஸ் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக நினச்சி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.